வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது மேரேஜ் சில்க் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் அதுவும் கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பெரிய சைஸ் கோவி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் ஓவல் சைஸில் சின்னதாக ஒயிட் ஸ்டோன். இப்போ இது சின்ன சைஸு பீட்ஸ் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள பீட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா காசு. இந்த காசு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. இப்போ இது சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. ஒரு சைடு அகலமான பார்டரும் இன்னொரு சைடு குறுகலான பார்டரும் இருக்குது. சாரீ ஃபுல்லாக சின்ன சின்ன செக் டிசைன் இருக்குது. குழுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக புட்டா டிசைன் இருக்குது. ஃபுல் ஜரிகை உள்ள சாரீ. இப்போ இது முந்தான பகுதி. இதுதான் ப்ளவுஸோட டிசைன். இந்த மாதிரி லைன் இருக்குது. இந்த குறுகலான பார்டரை இடுப்பு பகுதிக்கும் அகலமான பார்டரை ஸ்லீவுக்காகவும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்போதும் நம்ம நெக்குக்கு எப்படி பைப்பிங் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆம்ஹோல் கட் பண்ணாமல் நெக்கு பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி பைப்பிங் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் த்ரெட் பைப்பிங் பண்ணியிருக்கிறேன். த்ரெட் பைப்பிங் பண்ணுற வீடியோ எல்லாமே இந்த சேனல்லையே இருக்குது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸ் வந்து அந்த நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இடுப்பு பகுதிக்கு இந்த சின்ன பார்டர் வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த பட்டி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணாமல் கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்த கிளாத் அப்படியே விட்டுருக்குறேன். கொஞ்சமாக அந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் வரைக்கும் தான் அந்த கேன்வாஸ் வர மாதிரி வச்சுருக்கிறேன். பெருசாக நம்ம தைச்சிட்டு அந்த கொஞ்சமாக அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதில் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டில் நெக்குக்கு வெளிப்பக்கம் தைச்சி விட போகிறோம். இப்போ பெரிய சைஸ் பீட்ஸும் சின்ன சைஸ் பீட்ஸும் இருக்குது. எப்போதும் நம்ம தைக்கிற த்ரெட்லேயே தைச்சி விடலாம். 4 த்ரெட்டு சேர்ந்த மாதிரி கோர்த்துருக்குறேன். ஒரு பெரிய பீடு எடுக்கலாம், அப்புறம் ஒரு சின்ன பீடு, ரெண்டையும் சேர்ந்த மாதிரி எடுத்து பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அடுத்தடுத்து நெருக்கமாகவே அப்படியே தைச்சி விட்டுருங்க. பைப்பிங்லேருந்து அந்த பீட்ஸ் இருக்கிற பகுதிக்கு கொஞ்சமாக ஒரு லைன் தெரிகிற மாதிரி கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து பால் செயின் வந்து ஒட்டி விடணும். ஒட்டி விட்டு நம்ம லாஸ்ட்டில் அதை கைனால் தைச்சி விடணும். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ நெக்கை சுற்றி பீட்ஸு தைச்சி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேமில் இருந்து அதை நான் எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டோன் ஒட்டி விட போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இதில் ஒரு 3 லைன் இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு ஒட்டி விடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஒட்டி விடுற ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா க்ளூவை கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ரெண்டாவது நமக்கு தச்சு விட முடியாத ஸ்டோன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது க்ளூ கொஞ்சம் எப்போவுமே நம்ம அதை ஒட்டி விடும்போது வெளிப்பக்கம் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது நல்லா ஒட்டி பிடிக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த க்ளூ இருக்கிறது வெளிப்பக்கம் தெரியாது. ஒவ்வொரு அந்த 3 ஸ்டோன் வைக்கும்போதும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தடுத்து வைக்கிறேன். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு வைக்கிறேன். கால் இன்ச் அளவு கேப் இருக்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த டிசைன் ஒட்டி விடுறேன்.
இந்த ஸ்டோன் வந்து நம்ம அப்படி தொட்டு இதில் ரெண்டாவது எடுத்து வைக்கும்போது மேலே அதிகம் அந்த க்ளூ படாமல் இருக்கணும். ஸ்டோனுக்கு மேலே வந்து ரொம்ப க்ளூ வந்து பட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஏதாவது க்ளூ லேசாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் எடுத்து அப்படி வைங்க. நெக்கை சுற்றி ஒட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டோன் வந்து நம்ம ஓட்டி விட போகிறோம். இது கோவி ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்டோனை சுற்றி நமக்கு அந்த பால் செயின் எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு நமக்கு எண்ணிக்கை வந்து எத்தனை வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பால் செயின் கட் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பகுதியில் மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டோனுக்கு 2 டிசைனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த கோவி ஸ்டோன் வந்து ஒட்டி விடலாம். இதுவும் க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு ஒட்டி விடுறேன். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் அந்த க்ளூ வர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சே நம்ம அந்த மாதிரி எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுறலாம். நெக்கை சுற்றி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த பால் செயின் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒட்டலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டி விடுங்க. ரெண்டாவது நம்ம க்ளூ வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒட்டி விட்டுருங்க. மேலேருந்து ஆரம்பித்து அப்படியே முடிக்கும்போது மேலே கொண்டு முடிகிற மாதிரி இருக்கணும். நம்ம இதில் ஒட்டி விடும்போது பார்த்திங்கன்னா க்ளூ அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன் அந்த பால் செயின் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். எல்லா பால் செயினுமே நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோணலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருங்க. க்ளூ நம்ம அதிகமாக வைக்கும்போது கொஞ்சம் சில பகுதியில் கொஞ்சம் கோணலாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாமே நல்லா சரி பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த காசு வந்து நம்ம இதில் ஒட்டி விட போகிறோம். இது தச்சு விடுற மாதிரியும் இருக்குது. அதை கரெக்டாக இந்த பகுதியில் வச்சுட்டு நம்ம சும்மா அந்த மாதிரி தச்சு மட்டும் விட்டோம் அப்படின்னா அது அந்த காசு வந்து ஆடும்போது அந்த மேலெல்லாம் எழும்பி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த அடிப்பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கைனால் தச்சு விடலாம். காசு நம்ம கையில் எடுத்து அதில் க்ளூவை தடவிட்டு கூட அந்த மாதிரி வைங்க. அப்போ தான் நம்ம கரெக்டான பகுதியில் வைக்க முடியும்.
இது எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பகுதியில் கைனால் தச்சு விடணும். இது எல்லாமே தச்சு முடித்தாச்சு. இப்போது ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த பகுதியில் எல்லாமே கைனால் தச்சுருக்கிறேன். இந்த சைடில் கொஞ்சமாக அந்த கேன்வாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த காசு பகுதியிலையும் மேலே எல்லாமே தச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டு அந்த பால் செயின் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த 2 பீட்ஸ் வச்சு அதையும் சேர்ந்த மாதிரி பால் செயினையும் சேர்ந்த மாதிரி தச்சுருக்கிறேன். தச்சுட்டு இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அந்த காசு எல்லாமே தச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாடல் வந்து நெக்கு டிசைனுக்கும் இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அகலமான பார்ட்ரு, அப்புறம் இது எல்லாமே லைன் இருக்கிறதுனால இப்போ நெக்கு டிசைனுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் ரைட் சைடில் வர்ற மாதிரி தச்சுருக்கிறேன். அந்த ஹூக் மாட்டுற பகுதியில் கொஞ்சம் பகுதி வந்து இந்த சைடில் மிஷினில் தச்சு விட முடியாது. கொஞ்சம் பகுதி இருக்குது. அந்த பகுதியில் கைனால் அந்த ஹூக் வைக்கும்போது தச்சு முடிக்கணும். இந்த சைடில் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே தச்சுருக்கிறேன். இது கொஞ்சமாக தான் கேன்வாஸ் இருக்குது. இந்த காசு தச்சு விட்ட பகுதி எல்லாமே அந்த உள்பக்கம் கைத்தையல் போட்டு தச்சுருக்கிறேன். அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இது எல்லாமே எப்போதும் நம்ம கொஞ்சம் கவனமாக தைக்கும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் எல்லோரும் தைக்கலாம். நாமளே நம்ம இந்த மாதிரி ஒரு மேரேஜ் சில்க் சாரீ ப்ளவுஸ்க்கு வந்து ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள டிசைன் தான். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து ஒரு மேரேஜ் சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு நாமளே நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள டிசைன் தான். ஆனால் தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் டிசைன். இந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சில்க் சாரியோட சேர்த்து நம்ம மடித்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு காட்டன் சாரீ அந்த மாதிரி கூட இருந்தது அப்படின்னா அந்த சாரியில் வச்சு மடித்து இதை உள்பக்கமாக வச்சு நீங்கள் வைங்க. அப்போது வைக்கும்போது இது வந்து சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். நம்ம வந்து ஸ்டீல் பீரோலில் வந்து அந்த மாதிரி நம்ம அப்படியே நம்ம தூக்கி வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு கிளாத்தில் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சு வைக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வைக்கிறதுலேயும் தான் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.